இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் எல்லாமே எப்படி வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். மெசேஜ் மட்டும் வந்து கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே நீங்க வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சாலும் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணி எல்லா டேட்டாவுமே பாத்தீங்கன்னா உங்களால வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டேட்டா வந்து எப்படி கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத நீங்க டீடைலா வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்மிஷன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ரெக்வஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து செகண்டாக வந்து செலக்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம மெசேஜ் வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம், அதனால் நம்ம வந்து மெசேஜ் அப்படின்றதான் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃபுல் டேட்டாவுமே வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்து ஃபுல்லாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா டேட்டாவுமே நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் கொடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் ரெக்கவர் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மெசேஜ் மட்டும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோட்டிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிடுங்க. அந்த மெயில் ஐடிக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபைல் வந்து சென்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா HTML, அதுக்கப்புறம் JSON அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செகண்டாக இருக்கக்கூடிய JSON வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீடியா குவாலிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. ஹையா இல்லை வந்து மீடியமாக லோவான்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ரேஞ்ச் வந்து கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் வீக்கில் இருக்கக்கூடிய டேட்டா ரெக்கவர் பண்ணுமா, இல்லை லாஸ்ட் மந்த்தா, இல்லை லாஸ்ட் 3 மந்த், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்துட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். வித் டேட்டோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து போயிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சைடில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டு யுவர் இன்ஃபர்மேஷன் பர்மிஷனில் போனீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்ஸ் உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உடனே வந்து வராது, கொஞ்சம் லேட்டாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக எப்போ வரும் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்துடும். ஒன்ஸ் மெயில் வந்ததுக்கப்புறம் இந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. உங்களோட இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து காப்பி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் காப்பியை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் மேனேஜரில் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணணும். ஏதாச்சும் ஃப்ரீயாக ஏதாவது ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டரில் வந்து காப்பி பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணதுமே அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுமே கீழே வந்து
ஐ அக்ரி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே மேலே சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் எ ஜோசன் ஃபைல் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து செலக்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது எந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணி வந்து வச்சிங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த ஃபைல் எடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஷோ ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன மெசேஜ்லாம் பண்ணீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபோனில் வந்து பார்க்க முடியாது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், நம்ம பண்ண இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக நமக்கு தனித்தனியாக வந்துடும். நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். மெசேஜஸ், பார்ட்டிசிபென்ட் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எப்படி வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.